சரி, பாரதி ஐயர் என்பதற்காக, பிராமணர் என்பதற்காக பாரதி பேசிய கருத்துக்களை ஏற்கக்கூடாது. பாரதி ஒரு இந்துத்துவவாதி, RSS காரரு, அவர் சங்கியுடைய மூலவர் அப்படின்னு சொல்ற நீங்க, அவர் பார்ப்பனர் என்பதற்காக அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றால் கால்டுவெலை என்ன கொண்டாடுறீங்க? கால்டுவெல் யாரு? தமிழ்நாட்டுக்காரரா? தமிழரா? இல்லைங்க சொல்ற மாதிரி திராவிடரா? இல்லையே. ஏன் திராவிடம்ங்கிற சொல்லாடல கண்டுபிடிச்சாரு. அதாவது அங்க இருக்கிறவன் எங்களை பார்த்து திராவிடன்னு சொன்னானா, எப்படி மும்பைக்காரன் மதராசின்னு சொல்றானோ அது மாதிரி. இப்ப அவன் மதராசின்னு சொன்னதுக்காக நான் மதராசி ஆயிடுவானா? இல்லையே, நான் தமிழன். அவன் பீழா குழப்பி விட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு இருப்பான். தமிழர்னு சொன்னது அவன் வாயில திராவிடன்னு கேட்டுச்சா, ஓ திராவிடரா அப்படின்னு எழுதிட்டான். அவன் எண்ணத்தை போட்டு எழுதினானோ, அவன் எண்ணத்தை போட்டு பேசினானோ, ஆஹா நமக்கு வசதியாக சொல்லி வச்சுக்காண்டா அப்படின்னு சொல்லி அவனை கால்டுவெலை கொண்டாடுறாங்க. இதே பாரதி ரெட்டியா, பாரதி நாயுடுவா, பாரதி நாயக்கரா மட்டும் இருக்கணும். பாரதி மாதிரி வருமா? அவர் எப்படி பேசியிருக்காரு தெரியுமா? பாரதி எங்கள் குலசாமி அப்படின்னு வீதிக்கு. நீ சத்தியமா சொல்ற, பாரதி நாயுடு, நாயக்கர், பாரதி ரெட்டியாரா மட்டும் இருந்திருந்தா சத்தியமா தமிழ்நாட்டிலே பெரிய சிலை பாரதிக்கு தான் இருந்திருக்கும். பாரதி நாயுடு 10 கிலோமீட்டர் மேம்பாலத்துக்கு வச்சிருப்பாங்க. ஜிடி நாயுடு மேம்பாலம் மாதிரி பாரதி நாயுடு மேம்பாலம், பாரதி ரெட்டி பள்ளிக்கூடம், பாரதி நாயக்கர் மருத்துவமனை, பாரதி நாயுடு விமான நிலையம் வச்சிருப்பாங்க. ஆனா பாரதி ஐயரா போயிட்டாரு.